வாழ்க மக்கள் குலம், வளர்க மெய்ஞானம், இறையருள் நம் அனைவருக்கும் துணையாக அமையுமாக. யோக மௌனம். யோக மௌனம்னா என்ன? சும்மா இரு சொல்லர். அதான் 5 புலன்ல செய்கிற வேலை, கை கால் செய்கிற வேலையெல்லாம் பேசாமல் ஒரு இடத்துல உட்காந்துடுறோம், பேசுறது இல்லை. இது கூட சொல்லற அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து எண்ணம் வருது பாருங்க, அதுவும் நின்று போயிடும். நாமளா எண்ணக்கூடாது. இல்லை, உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய எண்ணங்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. வரட்டும் போகட்டும். நம்ம ஒரு உள்ளீடற்ற குழாயாக இருக்க வேண்டும். காற்று எப்படி உள்ளே போகுது? இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வருது. அது மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே பூந்து வெளியே போயிடணும். நம்ம சாட்சி பாவமாக கவனிக்கணும் எல்லாத்தையும். இதுக்கு மூச்சு காற்று தான் நமக்கு துணை. அந்த மூச்சு காற்றையே உணர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். எண்ணங்கள் மீது அக்கறையற்று இருக்க வேண்டும். அது வரட்டும் போகட்டும். இப்படி நம்ம உட்காந்துருக்கிறது பேர் தான் யோக மௌனம். இந்த மூச்சு காற்று வருது பாருங்க, அது த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் நேச்சர், இறைவனுடைய அருட்கொடை, இறை அருள் தான். அப்ப அதன் மீது நம்ம என்ன பண்றோம்? விருப்பு வெறுப்பற்ற நிலையிலே அதை நம்ம, ஏன்னா அது இயற்கையாகவே அப்படித்தான் இருக்கு. நம்ம என்னதான் விரும்பினாலும் ஒரு 2 நாளைக்கு காற்று சேர்த்து வச்சுக்குவோம்னா முடியாது. இல்லை காற்றை உள்ளே சுத்தமாக போகக்கூடாதுன்னு சொன்னாலும் அதுவும் முடியாது. அது இயற்கையான ஒரு இயல்பு, இயக்கம். அது தானாக இயங்கி கொண்டே இருக்கும். அது இயற்கை, அது கண்ட்ரோலில் இருக்குது. அது நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது பாட்டு வரும் போகும். நம்ம அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாலே போதும். விழிப்புணர்வும் வாங்க. அப்சர்வ் யுவர் பிரெத். அதாவது உன்னுடைய மூச்சு காற்றை உணர்ந்து கவனித்து கொண்டே இருப்போதும். இதெல்லாம் பெரிய, இதுதான் தவம். இதை தான் புத்தர் வடிவமைச்சார். அவருடைய விபாசனா தவத்தில் ஆனாபானா மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இழுக்க மாட்டோம், அது தானாகவே இயங்கும். அப்போ அந்த நிலையில் படிப்படியாக குறைந்து மூச்சு இயக்கமே இருக்காது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, மூச்சு இயக்கம் எந்த அளவுக்கு அமைதி அடைகிறதோ அந்த அளவுக்கு நமது மனமும் அமைதியை விடும். அந்த அமைதி அடைஞ்சிடும். அப்போ அதுவே என்னன்னு கேட்டிங்கன்னா இறைநிலையிலே லயிக்கும். இதுதான் யோக மௌனம். அந்த நிலையை என்ன சொல்கிறாங்கன்னா, வரும் எண்ணங்கள் தான் இப்போ பிரச்சனை. எண்ணங்கள் போய்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம கையாளக்கூடாது. அதையும் வேடிக்கை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாட்சிபாவமாக ஒரு அக்கறையற்ற நிலையிலே எண்ணங்கள் வரட்டும் போகட்டும், யாருக்கோ வந்துட்டு போகுதுன்னு நம்ம அதை வேடிக்கை பார்க்கணும். அது என்னுடைய எண்ணம், எனக்கு நடந்த அனுபவம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. அதான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில. யோக மௌனத்தில் நம்ம மௌனம் அப்படிங்கிறது அமைதியாக இருப்பது தான். எப்படி அமைதியாக இருக்கிறோம்? ஒன்றோடு இணைவது. எந்த ஒன்றோடு இணைகிறோம்? முதல்ல மூச்சு காற்று, 2வது உயிர், 3வது நமது ஆன்மா, 4வது இறைநிலையோடையே இணைஞ்சிடும். இந்த எல்லாம் அந்த காத்தினுடைய சுவாசத்தினுடைய இயக்கத்தை பொறுத்து தான். ஏன்னா அது படிப்படியாக அமைதி பெற்றுக்கொண்டே வருகிறது. அந்த இறுதி நிலை தான் இறைநிலையோடு நம்ம இணைஞ்சிருவோம். ஏன்னா மெதுவாக அதுவாக கூட்டிகிட்டே போயிடும். இதெல்லாம் இயற்கையினுடைய ஒரு அமைப்பு தான். யோக மௌனத்தில் முதலில் தவத்துடன் தான் தொடங்குகிறோம். குறைந்தது ஒரு அரை நாள் மௌனமாக இருக்கணும், 4 மணி நேரம். பின்வருமாறு தவத்தை 1 மணிக்கு ஒரு தவம் மேற்கொள்கிறோம். ஆன்ம அமைதி தவம், நோய் தீர்க்கும் தவம், ஆன்ம அமைதி சமாதி தவம், அடுத்ததாக உடல்நல தவம், நோய் தீர்க்கும் தவம். மௌனத்தில் உடலுக்கு எவ்வித வேலையும் கிடையாது. கண்களை மூடி அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்துக்கலாம். தேவைப்பட்டால் இயற்கை தேவைகளை சரி செய்யும். ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்தோம்னா கை காலெல்லாம் மதம் ஆகிடும். அப்போ அது கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு போய் உட்காரலாம். யோக மௌனத்தில் செய்ய வேண்டியது சும்மா இருப்பது தான். ஒரே வேலை, எண்ணங்கள் வரட்டும் போகட்டும். நீங்கள் சாட்சி பாவமாக எண்ணங்களை சுவாசத்தின் துணையோடு வெறுப்பு அற்று பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தால் போதும்.
அது எப்படிங்க காற்றை போய் கண்ணால் பார்க்கறது? இந்த பார்த்தலே வேற. அதாவது அப்சர்வ், அதை நம்ம கண்காணித்து கொண்டே இருக்கிறோம். எண்ணங்களையும் அதே மாதிரி தான். எண்ணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எண்ணங்கள் வரட்டும் போகட்டும், நம்ம அதோடு உறவாடுவதில்லை. அதுபோல மூச்சு காற்றோடும் நாம் உறவாடுவதில்லை. நமக்குள்ளதான் நடக்குது. ஆனா அது நாம இயக்கல, அது ஒரு தானியங்கி இயக்கம். இப்ப இது யார் இயக்குறா? இறைநிலை தான். இப்ப இதை நீங்க அதோடு அதை கவனித்து கொண்டுதான் என்ன இறைநிலையோடு இணைந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இறைநிலையோடு இறைந்திருந்தால் உங்களுக்கு அந்த இறை அருள் கிடைக்குமா கிடைக்காதா? இதுக்கு தானே இவ்வளவு பாடுபடுறோம். எத்தனை மதங்கள், எத்தனை கோயில்கள், எத்தனை அமைப்புகள், எவ்வளவு இருக்கு. எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வேற மாதிரி தான் போயிட்டு இருக்க ஒழிய எது உள்ளதோ அதை உணர்த்தத்துக்கு ஆள் இல்லை. உணர்வதற்கும் மக்கள் எப்படி உணர்வதுன்னு தெரியல. இவ்வளவு எளிமையாக இருக்கிறதே, இதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இந்த யோக மௌனத்திலே அதை நம்ம பெறுகிறோம். அதாவது வினைப்பதிவே தேகம் கண்டாய் என்பது முன்னோர் வாக்கு. நாம் பல பிறவிகள் பெற்ற வினைப்பதிவு தான் நமது உடலமைப்பு, நமது குணங்கள், நமது வாழ்க்கை வளங்கள், உடல் நலம் எல்லாம் பிறவி தொடரின் காரணமாக நமக்கு அமைகிறது. அப்படியே வந்து கொண்டும் போய்கொண்டும் தான் இருக்குது எல்லாம். இதை விட்டு வெளியே போகும் பயிற்சி தான் யோக மௌனம். நாம் அமைதியாக ஒன்றும் செய்யாமல் சும்மா இருத்தல் தான் வினைப்பதிவுகள். அதனால வள்ளலார் சொல்றார், துன்றுமல வெம்மாயையற்று, அந்த வினைப்பதிவுகளெல்லாம் அற்று. எப்படி வெளிக்குள் வெளிக்கிடந்து சும்மா இருக்கும். நம்ம உள்வெளிக்குள்ள போயிடுறோம். உள்வெளியோ பேராதார பெருவெளியோடு இணைப்பு பெற்றது. அதுக்குள்ள போயிட்டா அந்த வெளியோடு அது கலந்து விடுகிறது. அது கலந்துச்சுன்னா நம்ம காணா போயிடுறோம். அப்போ நம்முடைய வினைப்பதிவுகளெல்லாம் நம்ம கழிந்து போய்கொண்டே இருக்கிறது. நம்முள் அழுத்தமாக இருக்கும் வினைப்பதிவு தான் நமது எண்ணங்களாக எழுந்து ஒன்றன் பின் ஒன்றாக போய்கொண்டே இருக்கும். நாம் விருப்பு வெறுப்பு அற்ற அவைகளை விருப்பு அற்று சாட்சிபாவமாக பார்த்து கொண்டே இருந்தால் போதுமானது. வினை சுமை குறையும், மனபாரம் குறையும், உடல் நோய்கை நம்மை விட்டு நீங்கும். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதெல்லாம் தெளிவாக நமக்கு விளங்கும். அப்படிப்பட்ட அற்புதமான பயிற்சி தான் யோக மௌனம். வானத்தில் மேகம் சூழ்ந்திருக்கும், எப்பவும் நிற்காது, அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமான ப்ளூ ஸ்கை தெரியும், அந்த நீல வானம் தெரியும். அப்போ அங்கே மேகமே இருக்காது. அதுபோல் நம்ம எண்ணங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா நேரடியாக இறைநிலையோடு நம்ம தொடர்பு பெற்றிருக்கிறோம். அந்த இறைநிலை தொடர்பு தான் நம்ம வினைப்பதிவுகளெல்லாம் வகுக்கும் எல்லா நன்மைகளையும் நமக்கு தரும். இன்னும் சொல்லப்போனால் நீரோட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு ஆற்றுல கரையில் போய் உட்காடுறோம், ஓடிக்கிட்டே இருக்கு, நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது எப்படி சாட்சி பாவமாக நாம் பார்க்கும்போது தண்ணீர் ஓடி, இப்போ சத்த முன்னாடி வந்த தண்ணி ஓடி போச்சு, வரது புது தண்ணி. அதுபோல் நம்ம வாழ்க்கையும் புதுசாக தான் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வாழ்க்கை வந்துக்கிட்டே போனது தான். நம்ம தான் எண்ணங்களை எடுத்து நடந்தது முடிந்தது போனது வந்ததெல்லாம் எடுத்து வம்புழுக்கிறோம் அதோட. அதெல்லாம் விட்டுறணும், எல்லாம் செத்து போகணும். நம்ம தமிழில் தான் அழகாக சொல்லுவாங்க, செத்த நேரத்திற்கு முன்னாடி நேரத்தையே சாவிடிச்சிட்டான். அப்போ இந்த எண்ணங்கள் எல்லாம் செத்து போன எண்ணங்கள், முடிஞ்சு போன எண்ணங்கள், அதையே எடுத்து நம்ம கையாளணும். போயிடுச்சு நம்மளை விட்டு அந்த நிகழ்ச்சி, இனிமேல் திருப்பி வரப்போகிறது இல்லை. அந்த எண்ணங்களுக்கு மட்டும் நம்ம உயிர் கொடுத்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை தான் விடணுங்கிறது தான். அதை விட்டாலே நமக்கு எல்லாமே சரியாயிடும். இது இயற்கையே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். இயற்கையே நமக்கு இந்த வசதியை நம்முள் இருப்பாக அமைத்துள்ளது. இப்படி நாம் வாழ்நாள் முழுவதும் பல நாட்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த யோக மௌனத்தை மேற்கொள்ள வேண்டும். இது உண்மையாகவே சாத்தியமாகும். இதுவரை நமக்கு இப்படி சொல்பவர்கள் யாரும் இல்லை. தற்போது யாரையோ கருவியாக்கி கொண்டு நமக்கு இறைநிலை இந்த நிலையை உணர்த்துகிறது. கிடைத்த தகவலை பயன்படுத்தி பயிற்சி செய்து பண்பட்டு பயன்பெறுவோம். இதே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு கவியில் கூறுகிறார், பிறவி பெருங்கடல் நீந்தலாம்,
பல ஆயிரம் பிறவிகள் எடுத்து ஏற்ற பாவ பல பதிவுகளை ஒரு பிறவி காலத்தில் மாற்றி நலமடைந்து மனிதனாகி தெய்வமாகி உய்ய நல்வாய்ப்பு ஆற்றல் கருணையோடு இயற்கை நில உலகில் மனிதரிடம் அமைத்துள்ளது உண்மை. நேர்முகமாய் கருமைய தூய்மை உணர்ந்து ஆற்ற அகத்தவத்தால் பரம் உணர்ந்து ஒத்து உதவி வாழும் வரைக்கும். இதையே திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஆக பெரிய பெரிய மகான்கள்லாம் இந்த பிறவி பெருங்கடலை எப்படி நீந்துவது என்பதற்கு இந்த யோக மௌனம்தான் நமக்கு வழி. அது திருப்பி திருப்பி சொற்கள் மாற்றி மாற்றி போடுறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா மீண்டும் மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்தி இந்த நிலையிலேயே உங்களை இருக்க வைக்கணும். என்னடா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு நிறைய பேர் யோசிப்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, புரியாத பாஷையிலே அதையே தானே சொல்லி போவீங்க, என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதையும் நம்ம போய் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அதில் என்ன போச்சு? செய்கிறவனுக்கு தான் லாபம், நமக்கு என்ன லாபம்? இது மாதிரி பல இந்த அதாவது ஒரு மனிதனுடைய உண்மையான நிலைக்கு வருவதற்கு ஒத்து வராத சடங்கு சம்பிரதாயம் இவைகளெல்லாம் விட்டுட்டு நம்ம நேரடியாக தத்துவ தரிசனமா உண்மையை ஒவ்வொரு மனிதனும் நேரடியாக தரிசனம் செய்ய முடியும். இந்த தரிசனம் நமக்கு 5 புலன்களில் கிடைக்கக்கூடிய புலன்களுக்கு போல அல்ல, அது அப்பாற்பட்டது. வள்ளுவர் நிறைய குரல் சொல்றாரு, பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்றாங்க. இப்போ அதை நம்ம ஒரு எளிய முறையிலே இன்றைக்கு உங்களுக்கு யோக மௌனம்னு சொல்லி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மூச்சுக்காத்து வரது போகிறதையே நம்ம உணர்ந்து கொண்டிருக்கோம். அந்த மூச்சுக்காத்துங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இறை அருள் தான். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். அது நமக்கு நீங்கள் அதை விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, பிறந்ததுலேருந்து ஒரு மனிதனுடைய இறுதி காலம் வரைக்கும் தொடர்ந்து வந்தும் போயும் கொண்டே தான் இருக்குது, உங்களை நடத்தி கொண்டே தான் இருக்குது. அப்போ அந்த நடத்துறது எதுன்னு கேட்டிங்கன்னா இறை நிலையே. இறை அருளால் ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு இயக்கத்தையும் தொடர்ந்து இயக்கி கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த இதோடு நம்ம இணைப்பு பெற்றுக்கொள்கிறோம், அதோட உறவு கொள்ளுகிறோம். அப்போ உறவு கொள்ளும்போது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இதை தானே எங்கெங்கேயோ போய் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு எளிமையாக இருக்கிறது, நமக்குள்ளேயே இருக்குது. அதான் உள்ளத்தில் உள்ளே பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைகிட பள்ளமேடு பறந்து தெரிவர் கள்ளமனமுடைய கல்வி இல்லோரின்னு சொல்றார் திருமூலர். இந்த சித்தர்கள்லாம் என்ன சொல்றாங்க? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடமெல்லாம் தேடுகிறார் ஞானத்தங்க. இதை தான் அப்படி சொன்னாங்க அவங்க. இவ்வளவு எளிமையா இருக்கு. என் வாழ்க்கையிலே 40 ஆண்டு காலம் இது வரைக்கும் இந்த யோக அனுபவத்தில் இருக்கிறேன். ஆரம்ப காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் எல்லார்கிட்டையும் போனேன், எல்லா யோகத்துக்கும் போனேன், கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பிரச்சனை தீரவே இல்லை. 2006க்கு பிறகு தான் மகரிஷி மறைஞ்சிடுறாங்க. அதுக்கு பிறகு தான் நான் தேடுறேன். 3 யூனிவர்சிட்டியிலே எம்ஏ ஃபிலாசபி படித்தேன்னா பரீட்சை எழுதி பாஸ் ஆகிறதுக்கு இல்லை, விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக. அப்போ நிறைய புத்தகங்கள் கிடைத்தன, நிறைய மகான்களுடைய அறிவுரைகள், அவங்களுடைய வழிமுறைகள் எல்லாம் கிடச்சிச்சு. ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய அந்த உள் உணர அனுபவம் கிடச்சிச்சு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த வாழ்க்கை வழி யோகத்தையே நான் வடிவமைச்சு கொடுத்துருக்கேன். நல்ல அன்பர்களே, நண்பர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்த இந்த நல்லதை உங்களோட இன்றைக்கு இந்த பதிவுகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதில் சந்தேகங்கள் ஏற்பட்டால் ஏற்கனவே நம்பர் கொடுத்துருக்கேன், மீண்டும் ஒரு தடவை தரேன். இங்கே பின்னாடி கூட இருக்குது, 9345228377 93 45 493 இங்கிலீஷில் சொல்கிறது ஈஸியாக இருக்குது, தமிழ் கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த 9345228377 ஃபோன் பண்ணி கேட்கலாம். நான் இது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள் இதெல்லாத்தையும் என்ன சந்தேகமாக இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். சடங்கு சம்பிரதாயம் குரு தட்சணை இன்றி எந்த இது நீங்கள் பைசா செலவு பண்ண வேண்டாம். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பயன்பெறுங்க, இதை நல்லா கற்றுக்கோங்க, இன்னும் 4 பேர்த்துக்கு கற்றுக் கொடுங்க. அதனால தான் இந்த வாழ்க்கை வள யோக பயிற்சிக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பேன். தந்தை தாய் ஈருடல் ஒன்று சேர்ந்து தழைத்தோர் உடலாய் உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் அழித்த அறமோ மற்றோ பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை நீக்கி எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவிதான் வாழ்க்கை வள யோக பயிற்சி. பயின்று பண்பட்டு பயிற்றுவித்து உய்வு பெறுவோம்.
இந்த பிறவியிலேயே உயிர் பெறுவோம், இன்னொரு பிறவியில வேணாம், இதே போதும், நம்ம இப்போ பாடுற பிறவி ஒன்றே போதும், இதுலேயே நம்ம உயிர் பெறுவோம், மீண்டும் பிறவாமை என்ற முக்தி தான் மனித பிறப்புக்கே நோக்கம். அதுக்காக தான் பிறந்திருக்கோம். ஆனால் நம்முடைய இந்த பிரபஞ்சத்தில் இருக்க நம்ம 5 புலன் இருக்குது பாருங்க, அதான் நம்ம திருமூலர் சொல்றார், உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தவருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காழாமணி விளக்கு. இந்த கள்ளப்புலன்கிறது அந்த புலன்களுடைய இருக்கக்கூடிய ஒரு பற்று, அது கூட்டிகிட்டு போகுது பாருங்க, அந்த வழியில் போகிறதால வினைப்பதிவு கூட்டிக்கிட்டே போகுது, மீண்டும் மீண்டும் பிறப்பு வந்து கொண்டே தான் இருக்கு. இப்போ 5 புலன் இல்லாமல் வாழ முடியாது, ஆனால் அதில் ஒரு அளவு முறை நெறின்னு ஒன்று இருக்குது, அதில் நம்ம வாழ்ந்தோம்னா பிறவி என்பது நீளாது, முடிந்து போயிடும். அதான் யோக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த அறநெறி வாழ்க்கையோடு வாழலாம். அதுதான் இவ்வளவு இதுவும் சொல்கிறோம். நல்ல அன்பர்களே, இந்த வாழ்க்கை வழி யோகம் அப்படிங்கக்கூடிய பயிற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய அருமை தெரியும், அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நான் நிறைவு செய்கிறேன். ஆனால் இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது. அது பரசிவ வெள்ளம், பாரதியாருடைய ஞானப்பாடல். அதில் இறைநிலைன்னா என்ன, இறைநிலையை எப்படி உணர்வது, ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கிறார். 48 அடிகள். அதை நம்ம அடுத்தது செய்வோம். வாழ்க மக்கள் குலம், வளர்க மெய்ஞானம், இறையருள் நம் அனைவருக்கும் துணையாக அமையுமாக. இப்போ இந்த தலைப்பு இறைவனை காண முடியுமா, இது கேள்வி. இதற்கான பதில் இந்த உரையிலே வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நாம் தேர்ந்தெடுத்து கொண்டது பாரதியாரின் பரசிவ வெள்ளம் என்ற ஞானப்பாடல், 48 வரிகளை கொண்டது. அது பாரதியாரினுடைய முழுமை பெற்ற மெய் உணர்வு, மெய் அறிவு, அந்த தெளிவு பெற்ற நிலையிலே இந்த பாடலை கடைசியாக கொடுத்துருக்கிறார். அவரும் பல யோகங்களை எல்லாம் பயின்றவர், எல்லா வகையான பாடல்களையும் எழுதியிருக்கிறார். இருந்தாலும் இதுதான் முக்தி நிலை. ரொம்ப சிறு வயசு வரைக்கும் வாழ்ந்து அவர் அப்பவே மறைஞ்சிட்டாரு. இருந்தால் கூட தன்னுடைய ஞானத்தை முழுமை செய்துவிட்டு போயிருக்கின்றார். அதுதான் இந்த பாடல். இந்த பாடல் மொழி அறிஞர்கள் தான் கையாண்டிருக்கிறாங்க நிறைய பேர். அப்ப வள்ளலார் சொல்லுவது போல, அருள் ஜோதியை கண்டேன் அக்கச்சி, ஜாதி சமய சழக்கை விட்டேன் அக்கச்சி அப்படிங்கிற. சமயம் கடந்து போகணும். நீங்க சொல்லக்கூடிய வணக்கங்கள்லாம் நிறைய இருக்கு, சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் கடந்த ஒரு நிலைக்கு வரும்போது தான் இதை நன்கு விளங்கி கொள்ள முடியும். ஆனால் அருமையான மொழி, தமிழ் மொழியிலே அவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடல் ரொம்ப படிக்கிறதுக்கே அற்புதமாக இருக்கும். ஆனால் இதனுடைய பொருள் விளங்கி கொள்ள தவம் தேவைப்படுகிறது. வள்ளுவர் சொல்றார் பாருங்க, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், தம் கடமையை ஒழுங்காக செய்வார்கள். எதை புரிந்து கொண்டு விளக்கினாலும் அதை சரியாக விளக்குவார்கள். அதுதான் தவம் செய்வார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவும்பர். அதனால அந்த மெய்ப்பொருளை உணரதான் முடியும். உணர்ந்து அனுபவ லைப்பாகத்தான் பெற முடியும். அந்த உணர்ந்த அனுபவ லைப்பாக பெற்றதை டிரான்ஸ்ஃபர்மேஷன், தன்மாற்றம் தான் செய்ய முடியும். என்னதான் மொழியில பேசினாலும் கூட அந்த உணர்ந்த உணர்வை ஒருத்தர் அவர் உணர்ந்து அதை பற்றி பேசி கொண்டு இருக்கும்போது அந்த உணர்வானது எல்லாருக்குள்ளேயும் பரவும். அதுதான் பரசிவ வெள்ளம். பரமும் சிவ வெள்ளம் என்பது எந்த கடவுளினுடைய பெயரெல்லாம் கிடையாது, இறைநிலையை ஒரு குறிப்பு. பரசிவம் என்பது, வெள்ளம் என்பதே அதனுடைய அருள் தான். பரசிவ வெள்ளம். இந்த பாடலை நம்ம இப்படியே 2 வடியாக எடுத்துக்குவோம். அதனுடைய விளக்கங்களையும் பார்த்துக்கிட்டே போகலாம். உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் என்று ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பர் வேதியர். ரொம்ப அற்புதமான கவி இது. இது உள்ள அவ்வளவு பொருள் புதைந்து கிடக்குது.
நம்ம உள்ளேயும் சரி புறத்திலேயும் சரி எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா தானாகும். அது வெள்ளம், பாய்மப்பொருள். அதனை தெய்வம் என்பர் வேதியரே. ஏன்னா அது இறைவனுடைய அருள் தான். வேதியரேன்னு நீங்க குறிப்பிடுறது யாரையும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினரையோ அல்லது ஒரு இப்போ தொழில் செய்கிறவங்களையோ சொல்லலை. வேதம் என்றால் உண்மையினர். உண்மையை உரைக்கும் நூல் வேதம். அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் பேர் தான் இங்கே வேதியர். காணுவன நெஞ்சிற் கருதுவன உட்கருத்தாய் பேணுவன யாவும் பிறப்பதந்த வெள்ளத்தை நம்ம பார்க்கறது எல்லாத்துக்கும் அந்த நம்ம அடிப்படையாக என்ன சொல்கிறோம்? வெள்ளம். வெள்ளம் என்பது இறையருள். அதுதான் பிரபஞ்சத்தையே இயக்குது, நம்மையும் இயக்குகிறது. நம்ம உடலுக்குள்ளே உயிராக போகிறது. உயிர் தான் 5 கருவியும் இயக்குகிறது. அதாவது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இப்படி தோல்னு சொல்கிறோம். அது இல்லாமல் எல்லா கருவிகளையும் நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான உடல் கருவிகள் அனைத்துக்கும் இயக்கத்திற்கும் தேவையான உணர்வையும் இயக்கத்தையும் தொடர்ந்து அழித்து கொண்டிருப்பது அந்த இறை அருள் தான். வெள்ளம் தான். வெள்ளம் என்றால் இறை அருள். இதை பாரதியாரே சில இடங்கள்ல சொல்லியிருப்பார். அதை சுவாமி விவேகானந்தர் சொல்றாருன்னே சொல்லுவார். ஒன்று பிராணா என்பது சக்தி, ஆகாஷ் என்பது அணு, இது பொருள், அது அருள். இந்த அருள் தான் பொருளை இயக்கி பிரபஞ்சத்தையே தோற்றுவிக்குது. இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் அத்தனையும் இயக்குவது பிராணா. எதால் ஆக்கப்பட்டதுன்னா அணுக்களால் ஆக்கப்பட்டது. ஓர் அறிவு நுண்ணுயிர்னு சொல்கிறோம் பாருங்க, அதிலிருந்து 6 அறிவு மனிதன் வரைக்கும் அணு முதல் அண்டகோடிகள் அனைத்தையும் ஆக்கி கட்டி காத்து மாற்றி வித்து இயக்கி வித்து கொண்டிருப்பது எதுன்னு கேட்டால் இந்த வெள்ளம் தான். அந்த வெள்ளமோ அதாவது பிரபஞ்சமே சுத்த வெளி அப்படிங்கக்கூடிய அந்த இறை நிலைக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே 2 தத்துவங்கள், பிராணா, ஆகாஷ். இந்த 2 தத்துவங்களை வந்து இந்த பிரபஞ்ச இயக்கத்தையே அத்தனையும் இயக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஆன்மீகத்தில் அடிப்படைக்குள்ளே நம்ம போகிறோம். வேதத்தில் சொல்லப்படுறது, சித்தர்கள் சொல்கிறது, ஹோமியோபதி மருத்துவம் முழுக்க முழுக்க உண்மையை. ஏன்னா ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அந்த பொருளுக்குள்ளே பொருள் தாண்டிய ஒரு அருள் இருக்கிறது. அதாவது மனித வாழ்க்கைக்கு தேவையான தீர்வு. அப்போ அந்த தீர்வை வெளியே கொண்டு வந்தால் அதற்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி அதை வெளியே கொண்டு வந்து அதை ஒரு மனிதனுக்கு கொடுத்து பார்த்தால் அது தான் எண்ணத்தை போக்கும்னு அவருக்குள்ளே நிகழ்த்தி காமிக்கும். இதுக்கு எந்த கருவியும் பயன்படாது, எந்த ரசாயன இதுவும் நமக்கு சோதனைகளும் பயன்படாது. ஒரு மனிதனுக்குள்ளேயே கொடுக்கும்போது அவன் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனம், உடல், உயிர், ஆன்மா 4லையும் வேலை செய்யும் ஹோமியோபதி மருந்து. அப்படித்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதனாலே இறை அருள் நமக்கு எல்லாத்தையும் செய்து வைத்திருக்கு. நம்ம அந்த அளவுக்கு நுண்ணுகி போகணும். மேலோட்டமாக பொருள் ரீதியாக பார்த்து கொண்டிருந்தா பாரு. வேதாத்திரி அழகாக சொல்லுவார், பொருள், புகழ், புலனின்பம், அதிகாரம், இந்த 4ஐயும் இங்கே தேடக்கூடாது. ஆன்மீகத்துக்குள்ளே இந்த 4ஐயும் இதுக்குள்ளே வரக்கூடாது. இது 4ஐயும் கடந்து அதை தேடாத ஒரு மனிதர் போகும்போது அவருக்கு எல்லாமே இயற்கை கொடுத்து கொண்டே இருக்கும். அதான் காணுவன நெஞ்சிற் கருதுவன உட்கருத்தாய் பேணுவன யாவும் பிறப்பது அந்த வெள்ளத்தே. எல்லை பிரிவு அது எப்படி இருக்கு? எல்லை பிரிவு அற்றதாய், யாதேனும் ஓர் பற்று இலாதாய், இல்லை உளது என்று அறிஞர் என்றும் மயல் எய்துவதாய். நம்ம என்ன சொன்னோம்? சுத்த வெளியின் ஒரு துளி தான் உங்களுக்குள்ள அந்தராத்மாவாக இருக்கிறது. இந்த சுத்த வெளியினுடைய ஒரு துளி பிரபஞ்ச பெருவெளியோடையும் அதை தாண்டியும் அப்பாலும் உள்ள சுத்தவெளி, வெட்டவெளி, அதோடு இடையறா இணைப்பில் தான் இருக்கு. அதெல்லாம் தான் சொல்ல எல்லை பிரிவு அற்றதாய், யாதேனும் ஒரு பற்று இல்லா. அதுக்குன்னு எந்த பற்றும் கிடையாது, எந்த தேவையும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. அறிஞர்களுக்கு ஒரு நிமிஷம் அவருடைய அறிவில் பார்த்தா ரொம்ப பூர்ணமாக உணர்வார். ஆஹா, இறை இருக்குது, அதை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதும்பார். இன்னொரு நிமிஷம் அவருக்கே வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், சங்கடங்கள் வரும்போது, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வரும்போது அப்போ அவருக்கு தோணும், இந்த இறைவன் இருக்கிறானா பாகி, என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறானே அப்படின்னு அவருக்கே சில சந்தேகம். அதனால்தான் அதை சொல்கிறாரு, இல்லை உளது என்று அறிஞர் என்றும் மயல் எய்துவதாய். சந்தேகம்தான், மயல் எய்துவதாய். இன்னும் அழகாக சொல்ல இறைநிலை பற்றி அழகாக விளக்கம் கொடுக்குறார். வெட்ட வெளி அறிவாய், வெட்ட வெளியாய்
அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டு முகிலாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய். அப்போ எல்லாத்தையும் இயக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெட்ட வெளியிலிருந்து தோன்றிய இந்த வெள்ளம்னு சொல்கிறாரு பாருங்க, இதுதான் இயக்குது. அதான் வெட்ட வெளியாய். இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்தும் அப்பாலும் உள்ளது வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளியே பிரபஞ்சத்துக்குள்ளே இயக்கமாக இருக்கிறது. அந்த இயக்கம் எதெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இடம் பொருள் ஏவல் அப்படிம்பாங்க. அப்போ அதோடு அதாவது பிரபஞ்ச பெருவெளி, அதுக்குள்ள இயக்கம் என்கின்ற பிரபஞ்சம், அதில் நம்ம பூமி ஒன்று, இதில் உயிரினங்கள் ஓரறிவு முதலாக இவ்வளவு இருக்குது. இதில் 6வது அறிவு அப்படின்ற மிக உயர்ந்த அறிவை பெற்ற மனிதன். இவன் ஒருத்தனால தான் இதெல்லாம் நல்லா உணர்ந்து புரிந்து அறிந்து பலருக்கும் அதை தன்மாற்றம் செய்ய முடியும், விளக்க முடியும், எல்லாருக்கும் அதனுடைய பயனை பெற செய்ய முடியும். அதான் வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டுமுகிலாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பதாய். இந்த அணுக்களினுடைய கூட்டி பிரிப்பது தான் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அத்தனை திருவிளையாடல்கள். தூல அணுக்களாய், தூலம்னா பொருள்னு அர்த்தம். எந்த ஒரு பொருளையும் பகுத்து கொண்டே போனால் தூள அணுக்களாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதையும் தாண்டி உள்ளே போகும்போது சூக்குவமாய் சூக்குவத்திற்கு சாலமே நுண்ணியதாய், கண்ணுக்கு புலப்படாத ஒன்று, அது ஒரு ஆற்றல். என்ன சொல்லுவார் ஆனிமன், அழகாக சொல்லுவார், வாட் இஸ் டைனமிக் இன்ஃப்ளூயன்ஸ், வாட் இஸ் டைனமிக் பவர், பை வெர்ச்சு ஆஃப் ஹிடன் இன்விசிபிள் எனர்ஜி அவர் எர்த் டேக்ஸ் மூன் அரவுண்ட் ஹர் இன் 28 days. அதாவது நம்முடைய பூமி தான் இதை சுற்றி வரக்கூடிய நிலவு, அது 28 நாளைக்கு ஒரு தடவை ஒரு சுற்றி வருது. அது ஒரு பக்கத்தை தான் காமிச்சிட்டு சுற்றிட்டு வருது. அப்போ அமாவாசை பௌர்ணமி ஏற்பட்டு விடுகிறது. இந்த அமாவாசை பௌர்ணமி நாளில் அது இன்டர்ன் என்ன பண்ணுது, நம்மளுடைய கடல் அலைகளை எல்லாம் எழுந்து ஆர்ப்பரிக்க செய்கிறது. இதுக்கு இந்த இதில் எந்தவித ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்ற, மனிதன் தன்னுடைய இயக்கத்தை எல்லாம் இயக்குகின்ற கருவிகளோ அல்லது எதையும் பயன்படுத்தவில்லை. கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தியை கொண்டு அவ்வளவு மாற்றங்களையும் மாற்றிவித்து இயக்கிவித்து கொண்டிருக்கிறது. அதுதாங்க வெள்ளம். தூல அணுக்களாய் சூக்குவமாய் சூக்குவத்திற்கு சாலவுமே நுண்ணியதாய் தன்மையெல்லாம் தான். எல்லாத்துக்கும் தன்மை இருக்கு. இவ்வளவு இறைநிலையிலேருந்து தோணுனது தான். எப்படி வெள்ளம் ஆகாஷ் என்கின்ற அதனுடைய கூட்டு பிரிவு தான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையை வெளிக்கொண்டு வர்றது தான் ஹோமியோபதி மருத்துவம். அதை சோதிக்கிறது மனிதனுக்குள்ளே தான். ஏன்னா இதெல்லாம் இருக்குது, உதாரணத்திற்கு இதெல்லாம் காமிச்சாதான் மக்கள் புரிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் தன்மை ஒன்று இல்லாததாய் தானே ஒரு பொருளாய் தன்மை பல உடைத்தாய் தான் பலவாய் நிற்பதுவே. நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கையில் இந்த அணுக்கள்ன்றோம் சக்தி, அதாவது வெள்ளம். இந்த வெள்ளம் தான் இயக்குகின்ற சக்தி. அதுதான் இயற்கை, இறையினுடைய அருட்கொடை, இறை அருள். அதுதான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். அதுக்கு இறைநிலை, உண்மையான தூய இறைநிலைக்கு எந்த தன்மையும் கிடையாது. ஆனால் எல்லா பொருளும் ஆகும்போது தன்மை பல உடைத்தாய் தான் பலவாய். இவ்வளவு இருக்கு, இவ்வளவு எதுன்னா அதே தான் அந்த இறைநிலையினுடைய பல்வேறு தோற்றங்கள். அதை ரொம்ப அழகா இந்த வார்த்தைகளில் திரு அவதாரம் வாங்க. பலவேறு காட்சிகள், பலவேறு நிகழ்ச்சிகள், இதெல்லாம் அவதாரம். சரி, இப்போ அந்த இறைநிலையை பற்றி விளக்கிறார். அடுத்தது எங்கும் முளான் யாவும். ஏன்னா இந்த என்ன போட்டு சொல்லுவீங்க, இறைநிலை எந்த பாலும் கிடையாது, ஆண் பாலும் கிடையாது, பெண் பாலும் கிடையாது, 3வது பால் அதுவும் கிடையாது. அது எந்த பாலையும் சேர்க்க முடியாது. அதுக்கு ஒரு புது பால் தான் நீங்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இறைநிலையை பற்றி விளக்கிறதுக்கு முழுமையாக முழு இறைநிலையும் மனித அறிவால் விளக்க முடியாது. சொல்லலாம், தான் உணர்ந்த ஒரு பகுதியை தான் சொல்லலாம். ஒவ்வொருத்தர் சொன்ன ஒவ்வொரு பகுதியும் சேர்த்தால் கூட முழு இதையும் நம்மளால் யாராலையும் விளக்க முடியாது. ஆனால் சொல்லலாம், மகிழலாம், அதை பற்றி சொல்லி நல்ல ஏன்னா அதை பற்றி பேசினாலே பேரின்ப நிலை தான், எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிலை தான் அது. எங்கு முளான், நம்ம கிராமத்தில் கூட சொல்லுவாங்க எல்லா இடங்கள்லையும், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அருமையான வாசகம் இது, உண்மை உண்மை. இப்போ அதுதான் இங்கே சொல்ற, எங்கும் முளான் யாதும் முளான் யாவும் அறிவான். எனவே தங்கு பல மதத்தோர் போற்றுவதும் சாற்றுவதும் இதையே. இந்த போற்றுவதும் பார்த்தா நானா அங்கே போட்டுக்கிட்டேன், எனக்கு வந்துச்சு, அதனால் அதை போட்டுவிட்டேன். போற்றுவது எல்லாரும் இதை தான் போட்டுறாங்க.
சாற்றுவதும் இதை தான் உண்மைன்னு சொல்றாங்க. அதாவது உறுதியா சொல்றான். வேண்டுவோர் வேட்கையாய். ஒருத்தன் விரும்புறான்னு வச்சுக்கோங்க, அந்த விருப்பு இருக்கு பாருங்க, அதுவும் அதுதான். வேட்பாராய், அந்த விரும்புறவனும் அவன் தான். வேட்பாருக்கு ஈண்டு பொருளாய், அந்த விரும்புறான் பாருங்க, அவனுக்கு ஒரு பொருள் வேணும் இல்லை, அந்த வேண்டிய பொருளாய் அதனை ஈட்டுவதாய், அதை நான் அடையிறான் பாருங்க, அதுவும் அந்த இறைநிலை தான் ஐயா. அது இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவு நிகழ்ச்சியும் இறை நிகழ்ச்சி தான். நம்ம தான் தன்முனைப்பால் நான் செஞ்சேன், நான் போனேன், எனக்கு வந்துடுச்சு போயிடுச்சுன்னு எல்லாம் நம்ம நம்மளை பற்றியே சிந்திச்சு 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 குறுகி குறுகி போய் நம்ம மனநோய் அடைஞ்சு ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். காண்பாரதம் காட்சியாய், அடுத்து அதே மாதிரி சொல்றாரு, காண்பாரதம் காட்சியாய். பார்க்குறியா, நீ பார்க்குற அந்த காட்சி காண்பாராய், காணுகின்ற மனிதனாய், காண்பொருளை எந்த பார்க்குறியோ அது காண்பொருளாய். மான் இதெல்லாம் மான் மதிப்பு மிக்க மாபெரிய அந்த இறை ஆற்றலால் தான் அவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. இதை வகுத்துரைக்க ஒண்ணாதே, இதை பிரித்து பிரித்து விளக்கி சொல்றதுங்கிறது அவ்வளவு மனித அறிவால முடியாதுங்கிறது தான் அவர் சொல்றாரு. எல்லாம் தானாக இருந்திடனும் இஃதறிய வல்லார் சிலரே என்பார் வாய்மையெல்லாம் கண்டவரே. அங்க ஒரு வேதியரேன்னு பார்த்தோம், அவரும் இந்த வாய்மையெல்லாம் கண்டவரே, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். எல்லாம் தான் தான். அப்படி இருந்தாலும் இதை அறிகிறது, இதை அறிவதற்கா வல்லவர்கள் என்ன வெகு சிலரே அப்படின்னு வாய்மையெல்லாம். ஏன்னா அதை அறியறதுக்கு எவ்வளோ அவங்க சிரமப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் அந்த சிரமம் தெரியும். ஆனால் தான் சொல்றாரு, வெகு சிலரே என்பர் வாய்மையெல்லாம் கண்டவரே. சரி, இப்போ இது இறைநிலையை பற்றி விளக்கியாச்சு. இப்போ அந்த இறை அருளை பெறுவதனாலே, இந்த வெள்ளத்தை நாம் பெறுவதாலே என்ன நமக்கெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்க. அதையும் விளக்குறார். மற்றதனை கண்டார் மலமற்றார் துன்பமற்றார். மலம்ன மும்மலம், ஆணவம் கண்மம் மாயை அறியாமை தன்முனைப்பு இதெல்லாம் அற்றுப்போகும். இறைநிலையோடு இணைந்து நம்ம இன்னைக்கு வாழ்க்கை வள யோகத்திலே பயின்ற பயிற்சிகள் எல்லாம் அந்த மலத்தை போக்கி தூய்மையை பெற்று வினைப்பதிவை நாம் நீக்கி நம்ம வாழ்தலுடைய உயரிய நோக்கத்தை அடைவதற்குத்தான் பார்த்தோம். அதுதான் இங்கே இவர் சொல்றாரு, மற்றதனை கண்டார் மலமற்றார். போயிடுது. மலம் போச்சுன்னா என்னாச்சு, பதிவுகளெல்லாம் நீங்கிடுச்சுன்னா துன்பமற்றார். வாழ்க்கை இடும்பைக்கு இடும்பை பயப்பர், இடும்பைக்கு இடும்பை படாத இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊறுவது அக்தப்பதில். வள்ளுவர் இந்த இதை தான் அங்கே சொல்றாரு. அதனால அதற்கு இடும்பை துன்பம் கொடுக்க, இடும்பைக்கே இவர் இடும்பை கொடுப்பார், துன்பத்துக்கு துன்பம் கொடுத்துக்க நிலைக்கு வந்துடுவார். அப்ப துன்பம் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. பற்றிதனை கொண்டார், அதாவது இதனோடு கலந்து இதனை உணர்ந்தவர்கள் பயனனைத்தும் இந்த பிறவி பயன் என்ன அவ்வளவும் அவருக்கு தெரிஞ்சு போகுது. அதான் பயனனைத்தும் கண்டாரே. இப்பொருளை கண்டார், எது இந்த மெய்ப்பொருளை கண்டவர்கள். இடருக்கோர் எல்லை கண்டார், துன்பத்துக்கு ஒரு எல்லையே, இவ்வளவுதான் என் துன்பம், இதுக்கு மேலே என்னை ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணிக்கோ, என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் உயிர் போனால் போயிட்டு போகுது, அவ்வளவு தைரியமா இருப்பாங்க. அதான் இப்பொருளை கண்டார் இடருக்கோர் எல்லை கண்டார், எப்பொருளும் தாம் பெற்று இங்கு இன்ப நிலை எய்துவரே. அவர் எது விரும்பினாலும் கிடைக்கும். பாருங்க, நல்லா பாரதியார் எவ்வளவு அழகா விளக்குறாருன்னு பாருங்க. அதான் கரை கண்டவர். வேண்டுவது எல்லாம் பெறுவர். அடுத்த அடியில் கொடுக்குறார், அவர் என்ன நினைச்சாலும் கிடைக்கும், என்ன வேண்டினாலும் கிடைக்கும். வேண்டார் எதனையும், அப்படியே கிடைச்சாலும் அவர் எதனையும் விரும்ப மாட்டார். ஏன்னா இயற்கையினுடைய நியதிப்படி ஒவ்வொரு செயலுக்கும் பின்னே ஒரு விளைவு இருக்கிறது. இதை நான் இப்படி பெற்றால் இதனுடைய விளைவை நான் போதும்பா, நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், இப்போ இருக்கிற பிறவி துன்பம்னு சொல்லி இது பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டமே போதும், இனிமே எனக்கு புதுசாக வேண்டாம். அதனால தான் அவர் என்ன சொல்றார், வேண்டுவதெல்லாம் பெறுவர் வேண்டார் எதனையும் மற்ற ஈண்டு புவியோ அவரை ஈஸ்வரனை போற்றுவரே. அவர் பற்றற்று இருப்பார். பற்றன பரதேசியாக இருக்கிறது இல்லைங்க, வாழ்கிற வாழ்க்கையை நல்லா வாழ்வாங்க. 5 புலனில் சாப்பாடு வேணும் தான், தண்ணி குடிக்க தாகத்துக்கு வேணும் தான், இப்போ குளிரோ பனியோ வெயிலோ அதுக்கு தகுந்த பாதுகாப்பெல்லாம் வேணும் தான், இன உறவு வேண்டும் தான், இதெல்லாம் இருக்குது. இல்லற வாழ்க்கை வேண்டியது தான். அதனால் அதெல்லாம் இது பண்ண முடியும். அதெல்லாம் அளவு முறை நெறியோடு உபயோகிச்சுக்கணும். அது நமக்கு துன்பமாக மாறக்கூடாது,
யார் இருந்து நம்ம பெறுறோமோ அவங்களுக்கும் துன்பமாக மாறக்கூடாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வோடு வாழ்வார்கள். அதுதான் அவர் சொல்ற, வேண்டுவதெல்லாம் பெறுவர், வேண்டார் எதனையும் ஈன்று புவியோர் அவரை ஈஸ்வரனை போற்றுவரே. அவருக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. ஒன்றுமே வேண்டாது உலகனைத்தும் ஆழுவார்கான், அவருக்கு எதுவுமே வேண்டாம். அப்படிங்கும்போது அவர் இந்த தவத்தில் தான் பிரபஞ்சம் தாண்டி சுத்த வெளியோடு அந்த அளவுக்கு தன்னுடைய மன எல்லையை விரித்து விடுவார். அதான் வேண்டா ஒன்றுமே வேண்டாது உலகனைத்தும் ஆழுவார்கான் என்றுமே இப்பொருளோடு ஏகாந்தம் 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 அந்த மெய்ப்பொருளோடு ஒன்றி அந்த பேரின்ப நிலையிலே லயிச்சு போயிடுவார். அவரே அங்கே காணா போயிடுறார். அப்புறம் அவருக்கு அங்கே என்ன வேணும்? அதான் இப்போ இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க, எப்படி அந்த இறை நிலையை நாம் உணர முடியும், எப்படி பெற முடியும்? அப்படியே வெள்ளம் இறை அருள், அது பேரு வெள்ளமடா தம்பி. ரொம்ப பிரியமா பேசுறவரு நம்ம பாரதியார் தான். அவ்வளவு அன்பு. வெள்ளமடா தம்பி, அவன் பெரியவனா இருந்தாலும் சின்னவனா இருந்தாலும் சரி, எல்லாரையும் உனக்கு என்ன, அவருடைய அறிவு நிலை நமக்கு இல்லை, அதனால தான் பிரியமா சொல்றாரு, வெள்ளமடா தம்பி நீ விரும்பும் போது எய்தி நினது உள்ளம் இசை அமுத ஊற்றாய் பொழியுமடா. அமுதம்னா என்ன? ஒரு உயிர் காக்கும் வஸ்து. இதுக்கு அடிச்சுக்கிட்டதான் பல கதைகள் எல்லாம் வேற சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா அந்த அமுதம் உங்களுக்குள்ள பொழிய ஆரம்பிக்கும். அந்த அமுதமே உங்களுக்குள்ள வந்து பொழிய ஆரம்பிக்கும். வெள்ளமடா தம்பி விரும்பிய போது எய்து நினது உள்ளமிசை தான் அமுத ஊற்றாய் பொழியுமடா. அந்த இறை அருள் உங்களுக்குள்ளே வந்து நிரம்பும். யாண்டும் இந்த இன்ப வெள்ளம் நின்னுள் வீழ்வதற்கு உபாயம், அதற்கான வழிமுறை மிக மிக எளிமையானது. யாண்டும் இந்த இன்ப வெள்ளம் என்றும் நின்னுள் வீழ்வதற்கே வேண்டும் உபாயம் மிகவும் எளிது ஆகும்டா. ரொம்ப ஈஸி, கஷ்டமே இல்லை அப்படிங்கிறார். என்ன? எண்ணமிட்டாலே போதும். அது வேற எந்த எண்ணமும் அதோட இது பண்ணக்கூடாது, தடை செய்யக்கூடாது. ஓர்மை நிலையிலே, அதை தவிர வேற எதையும் நினைக்கக்கூடாதுன்னா நம்ம உணர்வு அதிலே போய் நிற்கணும். வேண்டும் உபாயமுகமே எண்ணமிட்டாலே போதும் எண்ணுவதே பின்பத் தன்னமதை உள்ளே ததும்ப புரியுமடாங்கிறார். வந்துருங்கிறார். ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா இறைவன் வந்து காத்து கிடக்கிறான். யாரு வேண்டும்? ஆனா இந்த நாளில் இதை கொண்டு வரக்கூடாது. அங்க எனக்கு பொருள் வேணும், புகழ் வேணும், புலன்ப வேணும், அதிகாரம் வேணும்னு இந்த நாளுக்காகவும் இறை அருளை நீ விரும்பக்கூடாது. நியாயமான வாழ்க்கையை பிறந்திருக்கேன், இந்த வாழ்க்கையில் நான் முக்தி எய்தணும், அதற்கு சில தேவைகள்லாம் இருக்குது, நியாயமான தேவைகள் எனக்கு வேணும், நான் கடமையை ஏற்றுட்டு இருக்கேன், என்னை நம்பி சிலர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு பேரஸ்ட் மினிமம் இப்போ அடிப்படை உதவிகளையாவது நான் செய்தாகணும். இப்போ அதுக்கு என்ன தேவை? நிச்சயம் கிடைக்கும். யாது எங்கும் நிறைந்திருக்கும் ஈசவெள்ளம் என் அகத்தே பொங்குகின்றது என்று எண்ணி இன்னும் எளிமையாக கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். அதை எங்கும் என இறைநிலை இல்லாத இடமே அவனன்றி ஓரணம் வசையாது நீக்கமர நிறைந்திருக்கிறான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அப்பேற்பட்ட இறைநிலை எங்கும் நிறைந்திருக்கிறது. அதான் எங்கும் நிறைந்திருந்த ஈச வெள்ளம், அதான் இறை அருள் தான். என் அகத்தேன நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளம், அந்தராத்மா அங்கே பொங்குகின்றது என்று எண்ணி போற்றி நின்றால் அங்க போயிடணும். வள்ளுவர் சொல்றார், ஐயப்படா அது அகத்ததை உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல், ஐயம் நீங்கி தெளிந்தாருக்கு வையத்துள் வானம் நனியது உடைத்து அப்படிங்கிறார். ஐயம் நீங்கி தெளிஞ்சிட்டாங்கன்னா இந்த வானம் நனிதோடைய விலகி அந்த மெய்ப்பொருளோடு கலப்பதற்கு நம்ம வழிவிடும் அப்படிங்கிறது தான். யாதுமாம் ஈசவெள்ளம், எல்லாமாகவும் இருக்கக்கூடிய அந்த இறை அருள் என்னுள் நிரம்பியது என்று ஓதுவதே போதும். இன்னும் கொஞ்சம் விரும்புறது செய்கிறது அதிலே ஓதுவதே போதும், அதை உள்ளுவதே போதுமடா. இந்த ஒரு வார்த்தை உள்ளுவதுன்னா என்ன? நம்ம உணர்றோம், மனசுல எண்ணறோம். உள்ளுவது உள்ளம் செய்கின்ற வேலைக்கு பேரு உள்ளுவது. நம்ம ஆன்மாவில் செய்யறோம் பாருங்க, தியானத்துல தான் அது முடியும். நம்ம என்ன பண்ணோம்? உடலை நடத்துறது உயிர், உடலை அமைதிப்படுத்தணும், மனதை அமைதிப்படுத்தணும், ஆட்டோமேட்டிக்கா உயிர் அமைதியாயிடுது. இந்த மூணு அமைதி ஆயிடுச்சுன்னா அது போய் நிலைப்பது ஆன்மாவில். அந்த ஆன்மாவிலே நீங்க நிலைச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப உங்க வேலை இல்லை, அதன் வேலை, அது கூட்டிட்டு போயிடுது. அதான் யாதுமாம் ஈசவெள்ளம் என்னுள் நிரம்பியது என்று ஓதுவதே போதுமடா. உள்ளுவது, அது உள்ளத்தால் உள்ளுவது.
உள்ளுவதெல்லாம் உயர் உள் அப்படிங்கிறது தான். காவி இதுக்கு காவி துணை வேண்டா, வேஷம் படவே வேண்டாம், கற்றை சடை வேண்டா, தாடி குடுமி இதெல்லாம் மலித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடும் திருவள்ளுவர் சொல்லு. இதெல்லாம் சும்மா சொல்லல, அவங்க எல்லாம் பெரிய பெரிய மகான்கள். அவங்க எந்த இதுலையும் சார்ந்தவர்களே அல்ல. நம்ம தான் இது பண்ணிட்டு அரையும் குறையுமா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இறைவனுடைய பெயரினால் சிந்தப்பட்ட ரத்தம் தான் உலகத்துல அதிகமா. இறைவன் எல்லாத்தையும் அன்பா இருங்கன்னு தான் சொல்றான். எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் ஒத்துமையா இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து உதவுங்க, யாதும் ஊரே யாவரும் கீழே. நம்ம கணியன் பூங்குன்றனார் சொல்றார், எல்லாம் சொந்தக்காரன் தான்டா, எல்லா ஊரும் ஊர் தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறார், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறார் வள்ளுவர். ஆக இப்படியெல்லாம் பெரிய மகான்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நல்லா உணர்ந்து பாருங்கள் மக்களே, நீங்களே உணர்ந்து பாருங்கள், எது உண்மை, எது பொய், எது நமக்கு வேண்டும், எது நமக்கு வேண்டாம். அவங்களும் அடிச்சுட்டு என்ன செய்ய போறோம்? ஒரு சின்ன வாழ்க்கை, ஒரு காலகட்டத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு மடிஞ்சு போக போறோம். இவ்வளவு எதுக்கு இவ்வளவு சண்டை சச்சரவு? இருப்பதெல்லாம் அள்ளி கொடுங்க சொல்றோம். அப்ப உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அட்லீஸ்ட் துன்பமாவது யாருக்கும் கொடுக்காம இருக்கு. யாரையும் துன்பப்படுத்தாது. சுரண்டாதீங்க, உழைப்பை சுரண்டாதீங்க, பணத்தை சுரண்டாதீங்க, அறிவை சுரண்டாதீங்க. முக்கியமா அவனை சுயமா சிந்திக்க விடுங்க. அல்ல பாரதியார் அழகா தான் சொல்லிட்டு போயிருக்கிறார், எல்லா மகான்களும் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. அதை நம்ம உணர்ந்து பார்க்கணும். அதை உணர்ந்து மனிதர்கள் உணர்வதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும். எல்லாம் காவித்துடை வேண்டா, கற்றை சடை வேண்டா, பாவித்தல் ஒன்றே போதுமாம் பரமநிலை எய்துவதற்கு. பரமநிலை அந்த சுத்த வழியோடு இறைநிலையோடு ஒன்றி கலந்து அதுவாகவே ஆகிவிடுதல், அதுதான் பேரின்ப நிலை. அதை பெறறதுக்காக இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்து முக்தி பெறுவதற்காக நம்ம எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலை எய்தணும் அப்படிங்கிறது தான். சாத்திரங்கள் வேண்டா, சட்டத்திட்டங்கள் எல்லாம் வகுத்துக்கிட்டு நீ இப்படித்தான் நடக்கணும், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யணும், இந்த சாத்திரங்களே வேண்டாயா. இன்னும் சூப்பரா சொல்றார், சதுர் மறைகள் ஏதும் இல்லை. சதுர்னா 4, மறைனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தோத்திரங்கள் இல்லை, நீ போட்டின்னு செய். எல்லாமே இறைவனுடைய பிள்ளைகள் தான், எல்லாமே இறைநிலையினுடைய அமைப்பு தான். அப்ப அதுக்கு எந்த துன்பமும் செய்யாதே, உன்னால் முடிந்த நன்மைகளை செய். முதல்ல துன்பம் செய்யாத, 2வது முடிஞ்ச உதவிகளை செய். கெடுக்காத, எதையும் கெடுக்காத. நீ பிறந்து வாழ்ற வரைக்கும் இயற்கையை சீரழிக்காது. உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோ, நியாயமான உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோ. ஏன்னா பிற்பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய இன்னும் எவ்வளவு மனுஷன் வரப்போறான், அவனுக்கெல்லாம் வேணும் இல்லை. நீ அழிச்சிட்டு போயிட்டான், அவன் எப்படி வாழ்வான்? சரியா? காற்றை மாசுபடுத்திட்டோம், தண்ணீரை மாசுபடுத்திட்டோம், குறிப்பா எண்ணங்களை மாசுபடுத்தி விட்டோம். குழந்தைகளினுடைய அந்த அறிவு நிலையை எவ்வளவு சீரழிக்க முடியுமோ அவ்வளத்தை அழிச்சு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் தான் இதை. சாத்திரங்கள் வேண்டா, சதுர்மலைகள் ஏதும் இல்லை, தோத்திரங்கள் இல்லை, உள்ளம் தொட்டு நின்றால் போதும். உள்ளம் தொட்டுன்னா ஆன்மாதான். ஆன்மாக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க சுத்த வெளியோடு ஒன்றி கலந்து அதுவாகி ஆகி விடுகின்றீர்கள். பேரின்ப நிலைதான். இங்க எனக்கு உனக்குன்னு ஒண்ணும் கிடையாது. ஒரு தெளிவு வந்து தவம் இன்னும் சூப்பரா சொல்றார், தவம் ஒன்றும் இல்லை. தவம் செய்யறன்னு கூட கெடுத்துக்கிட்டு இருக்கல, என்ன பிரயோஜனம் இருக்கு? மக்களை எல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கல, என்ன பெரிய பெருமை இருக்குது? தவம் ஒன்று இல்லை, சாதனையும் இல்லை, ஒரு சாதனையும் கிடையாது. சிவம் ஒன்றே உள்ளது என சிந்தை செய்தால் இருக்கிறது ஒரே ஒரு இறைநிலை தான். அந்த இறைநிலை தான் எல்லாமாகவும் இருக்கிறது, நாமாகவும் இருக்கிறது, அவராகவும் அதுவாகவும் இருக்கு, எதுவாகவும் இருக்கிறது. அப்பா அதைத்தான் நான் கொண்டு வரணுங்கிறார். சிவம் ஒன்றே உள்ளது என்று சிந்தை செய்தால் இருக்கிறது ஒரு இறைநிலை. இப்போ அதுதான் எல்லாம். இப்போ நம்மளை இந்த உலகு கொண்டு வந்து அது நமக்கு என்னென்ன கொடுக்கணும்னு அதுக்கு தெரியாதா? எல்லாம் கொடுத்து வச்சிருக்குல்ல. அப்போ நமக்கு எப்போ எது வேணுமோ நியாயமான தேவை தேடுதல் இருந்தால் அது நிச்சயமா நடக்கும். அதுதான் அப்படி சொல்றது. சந்ததமும் எல்லாம் எங்கும் எல்லாம் தானாகி நின்ற சிவம் இறைநிலை தான், இடையறாது, அது மாறவே மாறாது. அது எப்பவும் இறைநிலையாக தான் இருக்கும். எங்கும் எல்லாம் தானாகி நின்ற சிவம். சிவம்னா இறைநிலை. இது ஒரு உருவமோ இதுவோ எல்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு.
ரொம்பவும் இதுவும் பேசவும் முடியாது. பேசினா வேற பேரெல்லாம் வச்சு விட்டுருவாங்க நமக்கு. அதனால நம்ம ரொம்ப நாசுக்காகவும் ஜாக்கிரதையாகவும் பேசணும். எல்லாம் சந்ததம் எங்கும் எல்லா இடத்திலும் எல்லாம் எல்லாமாகவும் அதான் எங்கும் உளான் யாதும் வளான் யாவும் வருவான். அந்த ஆங்கிலத்தில் ஓம்னி பிரசன்ட் ஓம்னி பொட்டன்ட் ஒம்னீஷியன்ட் அல்மைட்டி அவனால முடியாது எதுவுமே கிடையாது. எல்லாமாகவும் இருக்கிறது அது. அப்படி இருக்கிற சிவம் எனக்குள்ளேயும் வரும்ல. நான் நினைச்சா எனக்குள்ளேயும் அதான் வந்து எனதுள்ளே பாயுது என்று வாய் சொன்னால் போதும். வாயில சொன்னா போதும். வார்த்தையால ஆஹா இறைநிலை எனக்குள்ளே பாய்ந்து நிரம்பி கொண்டிருக்கிறது அப்படின்னு அப்படியே உணர்ந்து பார்க்க. தவத்துலதான் இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாரு. நான் அமர்ந்து தவம் செய்யும் இந்த இடம் முழுவதும் தூய இறையருளி நிரம்பின இறையருள் எனது உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பி கொண்டிருக்குது. அனுபவிக்கணும். சும்மா வாயில ஏதோ வார்த்தைக்கு சொல்றது இல்லை. அதை சொல்லி உணர்ந்து அனுபவமாக பெற்று அதுல லயிக்கணும். அதுதான் சொல்றாங்க. வந்து எனது உள்ளே பாயுதென்று வாய் சொன்னால் போதும். எவ்வளவு எளிமையா சொல்றாரு பாரு. இறைநிலையை பத்தி இந்த பரசிவம் இந்த பாடல்ல அவர் என்ன சொல்றாரு? வெள்ளமடா தம்பி நீ விரும்பிய போது உனது உள்ளமிசை அமுத ஊற்றாய் பொழியுமடா. யாண்டும் இந்த இன்ப வெள்ளம் நின்னுள் வீழ்வதற்கு உபாயம் மிகவும் எளிதாகுமடா. எண்ணமிட்டாலே போதும்னார். இங்க வாயில சொல்லு போதும். இறைநிலை எனக்குள்ள வாயோட நீ திறக்க வேணாம். எண்ணமிட்டாலே வந்துருப்பா அப்படிங்கிறது. இப்ப இங்க என்ன சொல்ற? நீ வாயில சொல்லு. இறைநிலை என்னுள்ளே பாய்ந்து நிரம்பி என்னை ஆட்கொண்டு எனக்கு எல்லாம் நல்லதை செய்து கொண்டே இருக்கிறது. எனக்கு இந்த பிறவியிலே முக்தியை கொடுக்கிறது. சொல்லு. நடக்காத? நடக்கும். எவ்வளவு கான்பிடென்டா சொல்றாரு பாரதியார். இப்ப இவ்வளவு எளிமையாக உண்மையாக இருக்கக்கூடிய இந்த பாடலினுடைய பொருள் பதம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நல்ல தவம் செய்யணும். எது மெய்ப்பொருள் என்று விளங்கி இருக்கணும். ஒரு விரிந்த நிலை, பற்றற்ற ஒரு நிலைக்கு போயிடணும். பற்றற்ற நிலைன்னா அந்த நிலை தான். பொருள் புகழ் புலனின்பம் அதிகாரம் இந்த நாளும் எதிர்பார்க்காத ஒரு நிலையிலிருந்து இதெல்லாம் பற்றி பேசணும். இன்னும் அடுத்த கடைசியாக ரொம்ப அருமையான வார்த்தை ஒன்று சொல்றாரு. நித்த சிவ வெள்ளம் எப்பவும் மாறவே மாறாது. இறைநிலை இறைநிலையாகவே தூய்மையாகவே எல்லாம் நன்மை செய்வதாகவே அன்பும் கருணையும் மிக்கதாகவே இருக்கும். என்னுடைய வீழ்ந்து நிரம்புது என்று எனக்குள்ள அப்படியே வந்து ரொம்புதியா அப்படியே முழுக்க நிரம்பி வழியுது. கரபரண்டு போகுது பாருங்க. அந்த மாதிரி உன் சித்த விசை கொள்ளும் சிரத்தை உண்டு. இந்த சித்தம்ங்கிறது தான் தி பேஸ் ஆஃப் மைண்ட். அது வேதத்துல சொல்லப்படுது. என்ன சொல்லுது? மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிறான். இந்த சித்தத்துல தான் நம்முடைய வினைப்பதிவுகள் எல்லாம் அங்கதான். அந்த சித்தத்துல இந்த இறை அருள் தூய்மையான இறை அருளை நிரப்பிவிட்டால் பயிற்சிகள் மூலியமாக தவம் செய்வதால் நல்ல செயல்களை செய்வதால் எல்லோருக்கும் நன்மை செய்வதால் எவ்வுயிருக்கும் உதவி செய்வதால் எவ்வுயிரும் தம்முயிர் போல நினைக்கின்றாங்க பாருங்க. அவங்களதான் சொல்றேன். அதை சித்தமிசை கொள்ளணும். அப்ப அங்கிருந்து எழக்கூடிய எண்ணமே அப்படி வர ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணம் இருந்தாதான் தான் தனது வரும். இப்ப அந்த தான் தனது போகணும்னா அந்த சித்தத்தையே மாத்திடும். சித்தத்தை மாத்திட்டீங்க. அது என்ன சொல்றாரு பதஞ்சலி? சித்த விருத்தி நிரோத. சித்தத்திலிருந்து எழக்கூடிய அந்த எண்ணங்களை சரி செஞ்சிட்டீங்கன்னா சரியா போச்சுங்க. அதுதான் எல்லாரும் கடைசியா சொல்றது. அது ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்றாங்க. முழுமை பேரு, வீடு வேறு அப்படிங்கிறாங்க, சொர்க்கம், கைவல்யம், இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த முழுமையான ஒரு நிலைக்குத்தான் சொல்றாங்க. அந்த சித்தமிசை அதை எடுத்துட்டீங்கன்னா சித்தமிசையிலேருந்து புறப்பக்கூடிய எண்ணங்கள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கடந்ததாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாழ்க்கையில எந்த துன்பமும் இருக்காது. மிச்சவங்களுக்கும் துன்பம் இருக்காது, உங்களுக்கும் துன்பம் இருக்காது. சிரத்தை கொஞ்சம் அதை சிரமப்பட்டு தான் செய்ய வேண்டியது. அந்த தவம் என்கின்ற பயிற்சிகள் செய்து நம்முடைய வினைப்பதிவுகள்லாம் கழிந்து வாழ்க்கையை ஒழுக்கத்தோடும் நெறியோடும் முறையோடும் வாழ வேண்டும். அதுதான் அப்படி சொல்றது. போதுமடா. இதுதான் பரசிவ வெள்ளம் என்கின்ற ஒரு இந்த இதை ஒரு கவிதையை எழுதி இதில் இந்த வாழ்க்கை வழி யோகம்ங்கிற புத்தகத்துல இதை பற்றி போட்டிருக்கிறேன். ஆனா நான் இப்போ இந்த உரையில கொடுத்த விளக்கம் அன்று நிலை வேறு. 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய நிலை வேறு. இப்போ இவ்வளவு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற நிலை வேறு. ஆனால் நம்மளால இது கூட இன்னும் இதுக்கு மேலேயும் இருக்க எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு. அதை சொல்றவங்க சொல்லணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்றோம் இதெல்லாம். அதனால இந்த வாழ்க்கை வழி யோகம் என்ற
இந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் அவங்க கலந்து கொண்டு அவங்கள அனைவரையும் வாழ்த்துகின்றேன், வணக்கம் சொல்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். குறிப்பாக நம்முடைய அமுதா அம்மையார், ஐயா ஜெயக்குமார், இவங்களுக்கு தான் பெரும் நன்றி கடன் பட்டிருக்குது. இது நீண்ட நாட்களாக இதை வந்து நல்ல வீடியோவில் பதிவு செஞ்சு யூடியூப்பில் இன்றைக்கு இறைவனே நமக்கு வந்து கார்த்திக் தம்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர் இது நல்ல முறையில் யூடியூப்பில் கொடுத்து இதை செஞ்சால் இது ஒரு பெரிய அருட்பணி, நிறைய பேத்துக்கு போய் சேரும். அப்போ அவங்களாம் புரிஞ்சுக்கிடுவாங்க. எனக்கு இது ஒன்று தான் குறையாக இருக்குது இந்த சமுதாயத்தில். இப்போ நம்ம வந்து ஒரு தொடக்கம், ஒரு விளக்கேற்றுற மாதிரி ஏற்றி விடுறோம். இது பல விளக்குகள் எல்லாம் அப்படியே இது பண்ணி கொண்டு போகும்போது உலகம் முழுக்க இறை வெளிச்சம் அந்த ஒளியிலே திகழும். அப்போ அந்த இறை அறிவு உலகம் முழுக்க பரவும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இந்த பயிற்சியெல்லாம் செய்கிறோம். அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் இதற்கு பேருதவி செய்து இந்த பயிற்சியை இன்று இங்கே நடத்துவதற்கு நமக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பெரும் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரையும் அன்போடும் நன்றியோடும் வாழ்த்துகிறீர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க மக்கள் குலம், வளர்க மெய்ஞானம், இறையருள் நம் அனைவருக்கும் துணையாக அமையும்.